ஹலோ எவ்ரிவன். ஸோ ஐ எம் பாலாஜி ஃப்ரம் ஸ்கேன் மெனு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் மெனுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் யூஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஹோட்டல் பிஸ்னஸில் இருக்கீங்க, இல்லைனா க்ளவுட் கிச்சன், இல்லைனா ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி ஃபுட் பிஸ்னஸில் இருந்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மெனு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா தெரில. ஸோ நிறைய ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கடை ஷாப்ஸ்லாம் சொல்லலாம், லைக் தலப்பாக்கட்டி, காப்பர் கிச்சன், இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஜிட்டல் மெனுஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் ஷாப்ஸில் நீங்கள் டிஜிட்டல் மெனு யூஸ் பண்ணணும், பட் இன் அஃபோர்டபுள் ப்ரைஸ். ஸோ ஓகேவா, அஃபோர்டபுள் ப்ரைஸ். அப்புறம் வந்து நல்ல ஒரு அவங்க மெனு கம்பேர் பண்ண நம்மளது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம நிறைய ஃபீச்சர்ஸ் இங்கே உள்ளே கொண்டு வருவோம். ஸோ ஓகே, இந்த டிஜிட்டல் மெனு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த டிஜிட்டல் மெனு பார்த்தா நார்மல் மெனு கார்டு எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுனா, ஸோ க்ளீனாக இருக்கும், கான்டாக்ட்லெஸ், அப்புறம் ஸ்மார்ட்னு சொல்லலாம். சிம்பிளாக 3 வேர்டில் சொல்லணும்னா, நார்மலாக இருக்கிற மெனு கார்டு பார்த்தீங்கன்னா ஹைஜீனாக இருக்காது. மெயினாக அதான் ரீசன். உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஷாப்ஸ்குள்ளே கொண்டு வருவோம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஏஐ எல்லாமே பூமமாக ஆகிட்டு இருக்கு. எல்லாமே பண்ண டிஜிட்டல் தான். உங்களுக்கு தெரியும், எல்லாமே டிஜிட்டல் தான். வாட்ஸ்அப் அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா அந்த மாதிரி டிஜிட்டலில் தான் போயிட்டுருக்கு. நீங்களும் உங்கள் கடையை பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஆக்கணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேன் மெனு பார்த்தீங்கன்னா ஒரு எஃபோர்ட் நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட மெனு கார்டை பார்த்தீங்கன்னா இப்படி மாற்றிடலாம். ஸோ இப்போ நான் சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். ஒரு ஷாப்புக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஷவர்மா கடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் மெனு கார்டு பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இன்டராக்டிவா இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரைஸு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது என்ன வெஜ்ஜா, நான்வெஜ்ஜான்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலா பார்த்தா மெனு வந்திருக்கு. அப்புறம் உங்களோட மோஸ்ட் லவ்ட் கேட்டகரி, அப்புறம் உங்க ஃபோன் நம்பர், அப்புறம் வாட்ஸ்அப், உங்க லொகேஷன், அப்புறம் பே பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா யுபிஐ ஐடி எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டலா அவங்க ஷாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு பாருங்க இந்த மெனு கார்ட்ல. நார்மல் மெனு கார்ட்ல இப்படிலாம் இருக்காது. ஸோ கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதுக்கடுத்து அபவுட் செக்ஷன் போனோனே உங்க ஷாப்போட டீட்டெயில், உங்க ஷாப்போட லொகேஷன் பிளஸ் உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில், உங்க ஷாப் எப்போ தொறந்து எப்போ மூடும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சோசியல் லிங்க் நீங்க ஏதாவது Instagram, YouTube ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா, அந்த லிங்க்ஸும் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாரி எல்லாமே பார்த்தீங்கன்னா, டிஜிட்டலா பார்த்தீங்கன்னா, ஒரு டிஜிட்டல் மெனு கார்ட், ஒரு சூப்பரான டிஜிட்டல் மெனு கார்ட்ல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏதாவது இங்க ஸ்பெஷல் சொல்றோமோ ₹120 போட்டிருக்கேன். இந்த ₹120 என்னால பார்த்தீங்கன்னா 180யா மாத்த முடியும். இல்லன்னா 150யா மாத்திக்கலாம். ஏன்னா, இப்போ பிரைஸ்லாம் இன்ஃப்ளேட் ஆயிட்டு தான் இருக்கு. உங்களுக்கே தெரியும். பிரைஸ் வந்து கம்மியாவும் ஆகலாம், அதிகமாவும் ஆகலாம். ஸோ அப்பப்ப நீங்க மெனு கார்ட் மாத்தணும். ஸோ சொல்றேன், பிரிண்டிங் அடிச்சு நீங்க மாத்தணும். இந்த மாரி பிரச்சனை வரக்கூடாது பார்த்தீங்கன்னா, நீங்க டிஜிட்டல் மெனு போலாம். டிஜிட்டல் மெனுல பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்க உள்ள போயிட்டு 120 வந்து 115 மாத்தீங்கனாலே போதும். ஸோ ஒரு டேஷ்போர்ட் இருக்கு. அந்த டேஷ்போர்ட்ல நீங்க சேஞ்ச் பண்ணாலே போதும். ரிஃப்ளெக்ட் ஆயிரும் ஃபுல்லா. ஸோ அதனால நீங்க ஒரு கியூஆர் மட்டும் நீங்க போட்டுட்டீங்கன்னா போதும் உங்க ஷாப்ல. ஸோ கஸ்டமர் வந்து அந்த ஸ்கேன் பண்ணிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அசால்ட்டா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எங்க கான்செப்ட். வெப்சைட்குள்ள போயிட்டு லாகின் இருக்கு பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க லாகின் குடுத்து உங்க ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணாலே போதும். உங்களுக்கு இப்படி வந்துரும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஷாப்ஸ், அப்புறம் டோட்டல் கேட்டகரி, டோட்டல் மெனு ஐட்டம், கரண்ட் பிளான், பிரீமியம் இந்த மாரிலாம் இருக்கு. இதெல்லாம் என்னான்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ டேஷ்போர்ட்ல பார்த்தீங்கன்னா, ஓவராலா உங்க ஷாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்க பார்த்துக்கலாம். டோட்டல் ஷாப்ஸ் மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 5 ஷாப் இல்லன்னா 2 ஷாப், 3 ஷாப் கூட வச்சுக்கலாம். ஒருத்தர் வந்து 1 ஷாப் தான் வச்சிருக்கணும்னு தெரியல. நீங்க ஒரு கடை ஒரு இடத்துல வச்சிருக்கலாம். எல்லா கடையிலயும் பார்த்தீங்கன்னா மெனு கார்டு இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம், எல்லா மெனு கார்டையும் பார்த்தீங்கன்னா, ஒரே அப்ளிகேஷன்ல பார்த்தீங்கன்னா, நீங்க அப்டேட் பண்ணலாம், இது பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். சேஞ்சஸ்லாம் மேக் அவுட் பண்ணலாம். ஸோ அது ஒரு சூப்பரான ப்ளஸ் பாயிண்ட். நீங்க ஒரே கடை ஓனர் தான். பட் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்தந்த ஏரியாவுக்கு பிரைஸ் எல்லாம் மாத்தணும். ஷாப்ஸ் மாத்தணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரே இதா மேனேஜ் பண்ணிக்கலாம் அசால்ட்டா. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, மை ஷாப்ஸ் போயிடலாம். இந்த மை ஷாப்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு எத்தன ஷாப்ஸ் வேணா வச்சுக்கலாம். ஸோ இந்த பிரீமியம் பிளான்ல பார்த்தீங்கன்னா, நீங்க 5 ஷாப்ஸ் கிட்ட கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா நான் பார்த்தீங்கன்னா 3 ஷாப்ஸ பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். இதே மாரி நான் புதுசா ஒரு ஷாப் கூட ஆட் பண்ணலாம். அந்த ஷாப்போட நேமு, ஷாப்போட டைப்பு, ஓகேவா? ஸோ அதாவது ஷாப்போட டிஸ்கிரிப்ஷன் இங்க பார்த்தீங்கன்னா, உங்க ஷாப்ப பத்தி பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபுல்லா டிஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த தீம் கலர் பார்த்தீங்கன்னா, நீங்க ஷாப்போட இந்த இது இருக்கு பார்த்தீங்கன்னா, மெனு கார்டு எந்த கலர்ல வேணும்னு சொல்லிட்டு அந்த கலர நீங்க மெயின் கலரா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கேத்த மாரி ஷாப்ஸ் இருக்கும் பார்க்கறதுக்கு. அட்ரஸ் பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் இங்க என்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் சிட்டி பார்த்தீங்கன்னா, உங்க சிட்டி சென்னைன்னு போட்டுக்கிறேன் சும்மா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்க தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு போட்டுங்க. அது ஸ்டேட்டு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபுல்லா கஸ்டமைசபிள் தான். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ சும்மா சாம்பிளா உங்களுக்காக டைப் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாவது டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க மேப் யூஆர்எல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இப்போ உங்க ஷாப்போட நேம் டைப் பண்ணுங்க. லைக் நான் ஏதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு டைப் பண்றேன் பாருங்க. ஃபாஸ்ட் ஃபுட் சென்னை. அ இப்போ டைப் பண்ணி பாருங்க, ஒரு ஷாப் வருது. இந்த ஷாப்போட லொகேஷன் எடுக்கணும்னு நினச்சீங்கன்னா, ஷேர்ன்னு கிளிக் பண்ணி இந்த லிங்க் காப்பி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ ஷாப் யூஆர்எல் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா Instagram பார்த்தீங்கன்னா, உங்க Instagram எல்லாமே போட்டுக்கலாம். Facebook ஹேண்டில், அப்புறம் பார்த்தா LinkedIn, YouTube சொல்லிட்டு எல்லாமே நீங்க போட்டுக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளே ஆகும். Swiggy, Zomato எல்லாத்துக்கும் நீங்க போட்டுக்கலாம். ஸோ உங்க கடை கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, உங்க மெனு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா, அவங்க பார்த்து Zomato, Swiggyலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க
வீட்லேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களால ஆர்டர் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு தடவ ஷாப் விசிட் பண்ணும்போது அந்த மெனு கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க இதுல இருக்கும். ஸோ அவங்க வந்து ஈஸியா பார்த்தீங்கன்னா, அவங்க அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா, உங்க என்னென்ன இருக்குன்னு பார்த்து உங்க ஷாப்புக்கு டைரக்ட்டா கால் பண்ணி கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லன்னா உங்க Zomato, Swiggy ஏதாவது பார்ட்னர் இருந்தீங்க அதுலயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த யூசர் நேம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் யூனிக்கா இருக்கணும். ஸோ உங்களோட ஷாப் நேம் இங்க டைப் பண்ணுங்க. உங்க ஷாப் நேம் டைப் பண்ணி உங்களோட ஷாப்போட லொகேஷன் போட்டுக்கலாம். ஆனா இது வந்து யூனிக்கா இருக்கணும். வேற ஏதாவது ஷாப்ஸ் பார்த்தீங்கன்னா, யூசர் நேம் ஆல்ரெடி எடுத்திருந்தாங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த யூசர் நேம் கிடைக்காது. ஓகேவா? ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்க லோகோ, உங்க ஷாப்போட லோகோ பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நீங்க போட்டுக்கோங்க. இப்ப நான் சும்மா இமேஜ் இத போட்டுக்கிறேன். ஓகே. அப்புறம் ஷாப் டைமிங் பார்த்தீங்கன்னா, எப்போ உங்க கடை எப்போ நீங்க ஓப்பன் பண்ணி குளோஸ் பண்றீங்க அத போட்டுருங்க. ஸோ நான் டியூஸ்டேல இருக்கும் கடை. அது வந்து பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே நான் கடைய குளோஸ் பண்ருவேன். ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா, 11க்கு ஓப்பன் பண்ணி, ஆ நான் வந்து லைக் 12க்கு வந்து குளோஸ் பண்ணிருவேன். அப்படி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாரி நீங்க வச்சுட்டு, ஆட்ஸ் அப்பன்னு குடுத்தீங்கன்னா, அந்த ஷாப் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க. அந்த ஷாப் வந்து கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. இங்க ஒரு ஷாப் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, 0 கேட்டகரி, 0 மெனு ஐட்டம் காட்டுதா? இப்ப என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் இது இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்க ஷாப் பார்த்தீங்கன்னா குளோஸ் ஆயிரும். உங்க மெனு கார்ட் அப்போ விசிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஷாப் வாஸ் குளோஸ்டுன்னு காட்டும். ஸோ ஓகேவா? ஸோ இது நீங்க ஷாப்ப பார்த்தீங்கன்னா, லைக் ஏதாவது நீங்க ஒரு 5 நாள் பார்த்தீங்கன்னா வெளிய போறீங்க. இல்லன்னா ஒரு வாரம் நான் ஷாப்ப குளோஸ் பண்ணி வைக்க போறேன். மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, இன்ஃபார்ம் பண்ணணும். என்னோட கஸ்டமருக்குலாம் தெரியணும். அப்பன்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்டிவ பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணி வச்சாலே போதும். இந்த கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஷாப் குளோஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்ஃபோ தெரிஞ்சிரும். அவங்க உங்க மெனுவ ஸ்கேன் பண்ணி பார்த்தாலே. சூப்பரான ஃபீச்சர் தான். ஓகே. இத பார்த்தா நீங்க எப்போ வேணா எடிட் பண்ணிக்கலாம். ஏதாவது இன்ஃபர்மேஷன் நீங்க சேஞ்ச் பண்ணணும். எது பண்ணணும் பார்த்தீங்கன்னா, எப்போ வேணா நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். சூப்பரான விஷயம் இது. இதில பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்டேட் பண்ற மாரி இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஷாப்ஸ் காட்டுது பாருங்க. இப்ப நம்ம ரீசென்ட்டா கிரியேட் பண்ண ஷாப் காட்டுது பாருங்க. இந்த ஷாப்ல பார்த்தீங்கன்னா, நோ கேட்டகரி காட்டுது. ஆட் கேட்டகரின்னு குடுத்து, நான் இங்க வந்து என்ன போடலாம்னா, லைக் டின்னர்ன்னு போடலாம். லைக் டின்னர்ன்னு போட்டு ஆட் கேட்டகரின்னு குடுத்துக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்ன்னு சொல்லி ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணிக்கிறேன். 2 ஆட் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா, ஆர்டர் வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் தானே வரும். அப்ப என்ன பண்ணா, ஆர்டர் குடுத்துட்டு, இத வந்து நீங்க மேல தூக்கி விட்டுறணும். அது குடுத்து டன் குடுத்துட்டீங்கன்னா, இப்ப பாருங்க பிரேக்ஃபாஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. நெக்ஸ்ட் டின்னர் வந்துருச்சு. இப்போ மெனு ஐட்டம் போயிட்டு நான் இந்த ஷாப்ஸ் நான் கிளிக் பண்ணிக்கலாம். இதுல பார்த்தா நெறைய ஷாப்ஸ் காட்டுது பாருங்க. இப்ப நான் வந்து இந்த ஷாப் கிரியேட் பண்ணிட்டு, இதுல பார்த்தா பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் காட்டுனா ஒரு புதுசா ஒரு மெனு ஐட்டம் நான் கிரியேட் பண்ண போறேன். பிரேக்ஃபாஸ்ட்ல என்னன்னா தோசைன்னு கிரியேட் பண்ண போறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் தோசை, தோசை, கிளாசிக் ஓகேவா? நீங்க போட்டுக்கலாம். அது என்னன்னு சொல்லிட்டு நீங்க இப்போ இதெல்லாம் நீங்க போட்டு செய்றீங்களா? சூப்பரா இருக்கு அப்படி. நீங்க பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். ஃபில் பண்ணிக்கலாம் உங்க டிஸ்கிரிப்ஷன. உங்க ஷாப்போட கஸ்டமருக்கு அதான் வியூ ஆகும். வெஜிடேரியன், நான் வெஜ் தான் போடும். உங்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தோசை ரேட் நீங்க போட்டுக்கலாம். லைக் ₹100 போட்டுக்கிறேன். ஆஃபர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, லைக் ₹80 போடுறேன். லைக் ₹20 கம்மி. ஆஃபர் பிரைஸ் இதுவும் நீங்க ஆட் பண்ணலாம். ஆப்ஷனல் தான். ஆஃபர் பிரைஸ் தேவையில்லன்னா அத எடுத்து விட்டுருங்க. ஃபீச்சர் ஐட்டம் பார்த்தீங்கன்னா போட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த இது மோஸ்ட் லவ்டுன்னு காட்டும் அது. ஓகேவா? ஃபீச்சர் ஐட்டம் போட்டீங்கன்னா, மேலேயே டாப்லயே அந்த மெனுல பார்த்தீங்கன்னா, டாப்லயே காட்டணும்னா ஃபீச்சர் ஐட்டம் டாகுல் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா, நீங்க ஆஃப்பும் பண்ணி வச்சுக்கலாம். இமேஜ் பார்த்தீங்கன்னா, உங்க தோசை இமேஜ் நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா? தோசை இமேஜ் என்கிட்ட இப்போதைக்கு இல்லன்னு நெனைக்கிறேன். இப்போதைக்கு நான் ஏதாவது ஒண்ணு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஓகே. நான் இப்போதைக்கு இதையே நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? நான் இந்த இமேஜ் போட்டுக்கிறேன். தோசை இமேஜ் இல்ல. நான் இத போட்டுக்கலாம். நீங்க எந்த இமேஜ் வேணா போட்டுக்கலாம். இமேஜ் கூட நீங்க எப்போ வேணா அப்டேட் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மெனுவ நான் அப்டேட் பண்ணணும். எனக்கு பிரைஸ் மாத்தணும்னா, ஜஸ்ட் இங்க வாங்க. இங்க வந்து ₹80 குடுத்து அப்டேட் பண்றேங்க. அவ்வளோதான் பிரைஸ் அப்டேட் ஆயிடுச்சு பாருங்க. ஓகேவா? இது வந்து நான் இப்போ மெனு ஐட்டம் எனக்கு இப்போ நான் இது போடுறது இல்லப்பா. இந்த 1 வாரமா நான் போடுறது இல்ல அப்டின்னா, ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த டாகல் பண்ணி விட்டீங்கன்னா, மெனு ஐட்டம் காட்டாது. ஓகேவா? இத திரும்பி ஆன் பண்ணி விட்டீங்கன்னா, மெனு ஐட்டம் காட்டும். இது மட்டும் நீங்க இது பண்ணி விட்டாலே போதும். இது பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் லெவல்ல காட்டணும். இது பண்ணிக்கலாம். ஓகேவா? டாப்ல காட்டுறதுக்கு. இதே மாரி பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் மெனு ஐட்டம் நீங்க ஆட் பண்ணலாம். பிரேக்ஃபாஸ்ட் ஆட் பண்ணி இப்போ டின்னர்ல நம்ம ஒரு மெனு ஐட்டம் ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டின்னர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா, ஆர்டரும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு சிக்கன் பிரியாணி தான் வேணும். நெக்ஸ்ட் தோசை தான் வேணும். அந்த மாரி ஆர்டர நீங்க சேஞ்ச் பண்ணா கூட அதையும் நீங்க பண்ணிக்கலாம். தட் ஆல்சோ பாசிபிள். மல்டிபிள் ஷாப்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நீங்க மெனு ஆட் பண்ணிக்கலாம். மெனு இது பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த மெனு நீங்க போடலன்னா, அத கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாரியும் ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? நம்ம இப்போ பண்ண வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா, கியூஆர் ஜெனரேட் பண்றோம். நம்ம ஷாப்புக்கு எப்படி கியூஆர் ஜெனரேட் பண்றது பார்த்தீங்கன்னா, இந்த கியூஆர் கோட் ஜெனரேட்டர் வாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, எங்களோட ஷாப் கிளிக் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, எங்க ஷாப்போட லோகோ பிளஸ் கியூஆர் கார்டு பாருங்க சூப்பரா. இதுல பார்த்தீங்கன்னா, நீங்க இன்க்ளூட் லோகோ வச்சும் பண்ணிக்கலாம். லோகோ இல்லாம பண்ணிக்கலாம். அது உங்க இஷ்டம் தான். உங்க லோகோ பெருசாகணும்னா பெருசாக்கிக்கலாம். சின்னதா வேணும்னா சின்னது பண்ணிக்கலாம். எல்லாமே இருக்கு. பேக்கிரவுண்ட் கலர் மாத்துனா கூட கலர் மாத்திக்கலாம். இந்த மாரி நெறைய டிஃபரண்டான கஸ்டமைசபிள் ஆப்ஷன் இருக்கு இங்கயே. பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. இது பண்ணிட்டு நீங்க டவுன்லோட் கியூஆர் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கியூஆர் பார்த்தீங்கன்னா ஜெனரேட் ஆயிரும். இந்த மாரி கியூஆர் உங்களுக்கு கிடைச்சிரும். இத பார்த்தீங்கன்னா, நீங்க ஷாப்ல பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கலாம்.
ஸோ இதோட யூஆர்எல் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ உங்க கியூஆர் ஸ்கேன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். ஸோ நம்மளோட ஓப்பன் ஆகுது பாருங்க. ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் கலர் குடுத்துருந்தோம். ஒயிட் கலர் இப்படி தான் இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலர் நீங்க பாருங்க. இந்த கலர் எனக்கு கொஞ்சம் இதா இருக்குன்னு தோணுதுன்னு நினச்சீங்கன்னா, ஜஸ்ட் உள்ள போங்க. ஷாப்ஸ்குள்ள போயிட்டு எடிட் குடுத்து, இங்க கலர் மட்டும் நான் கொஞ்சம் ப்ளூயிஷ் கலர் குடுக்குறேன். நல்லா இருக்கும்னு தோணுது. எனக்கு கொஞ்சம் டார்க்கா சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு அப்டேட் ஷாப்ன்னு குடுத்துட்டு, இங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ரீலோட் பண்றேன். ஓகே. சூப்பரா வந்துருச்சு பாருங்க. ஓகே. டின்னர் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, தோசை பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. நம்மளோட ஷாப் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட மெனு கார்டு. இந்த மெனு கார்ட பார்த்தீங்கன்னா, உங்க க க இது எல்லாத்துலயும் நீங்க ஒட்டி வச்சுட்டீங்கன்னா போதும். ஸோ கஸ்டமர் வந்து ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களோட இத பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம். ஸோ ஓகேல்ல. ஸோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதே மாரி ஓகே நம்ம கஸ்டம் இதுக்கு வந்துரும். பிரைசிங்க்கு வந்துரலாம் ஓகேவா? ஸோ இதுவரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எப்படி நம்ம ஸ்கேன் மெனு ஃபுல்லா ஒர்க் ஆகுதுன்னு சொல்ட்டு. மெனு கார்டு, மெனு ஐட்டம்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, மெனு கேட்டகரிஸ், அப்புறம் உங்க ஷாப்ஸ் எப்படி கிரியேட் பண்றது எல்லாமே பார்த்தோம். ஸோ ஓகேவா? இதோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா, நாங்க ஸ்டார்ட்டிங்கா பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம். பிரீமியம் பிளானே நாங்க ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம். ஆக்சுவலி இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா, 1 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 999 பார்த்தீங்கன்னா நாங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ நீங்க 1 இயர்க்கு பார்த்தீங்கன்னா 999 நீங்க இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரீமியம் பிளானு. பட் 2 மந்த்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நாங்க பிரீமியம் பிளான் குடுக்குறோம். ஸோ பேசிக் பிளான் இருக்கு. பேசிக் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா, லைக் நீங்க ஒரு நார்மல் ஒரு சின்ன ஷாப் வச்சிருக்கீங்க. ஒரு 2 கடை வச்சிருக்கீங்க. உங்களுக்கு வந்து லைக் கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இல்ல. ஒரு 10 கேட்டகரி, அப்புறம் ஒரு 50 மெனு பெர் கேட்டகரி அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ அது மாரி உங்களுக்கு கம்மியா உங்களுக்கு லைக் சில ஃபீச்சர்ஸ்லாம் நீங்க லாஸ் பண்றீங்க வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆனா ஒரு பேசிக்கான பிளான் வருஷத்துக்கு நீங்க ஒரு ரூ. 500 கட்டுனீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சூப்பரான பிளான் ஓகேவா? ஸோ இந்த பிளான் நீங்க ட்ரை பண்ணலாம். 4999 உங்களுக்கு நல்ல ஒரு பிரீமியமான ஃபீச்சர்ஸ் வேணும். எல்லா ஃபீச்சர்ஸும் வேணுங்க. அப்ளிகேஷன்ல இருக்கிற எல்லாமே இந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, நாங்க இன்னும் ஒரு 2 வீக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரோல் பண்ண போறோம். ஸோ ஒரு சூப்பரான ஃபீச்சர்ஸ் அது எல்லாமே நாங்க அப்டேட் பண்ணுவோம். நாங்க ஃபுல்லா அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் எங்களோட அப்ளிகேஷன. அதனால பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஸ்டாண்ட் அவுட் ஆயிருப்பீங்க. உங்க கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்க. எங்களோட அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது. ஸோ நீங்க உங்க கஸ்டமர் கிட்ட ஃபீட்பேக் நீங்க ஒரு 2 மாசம் நீங்க இந்த அப்ளிகேஷன் உங்க கடையில யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பார்த்து எங்களுக்கு ஃபீட்பேக் நீங்க புரொவைட் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு சொல்ட்டு. நீங்க கண்டிப்பா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு புடிச்சிருக்கும். புடிச்சிருந்தா மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த பேசிக் பிளான் இல்ல பிரீமியம் பிளான் அப்கிரேட் பண்ணுங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். ஸோ ஓகே இந்த ஸ்கேன் மெனு பார்த்தீங்கன்னா புடிச்சிருந்துச்சுன்னா, ஸோ எங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம். இந்த நம்பருக்கு 9384318546க்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணி உங்க ஷாப்ல பார்த்தீங்கன்னா இத இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பிளஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட எனக்கு மெசேஜ் பண்ணுங்க WhatsAppல. உங்களுக்கு நான் இது பண்றேன். ஸோ சைனிங் ஆஃப் பாலாஜி. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.